இக்கிகை. ஆசிரியர்கள் ஹெக்டர் கார்சியா மற்றும் பிரான்சிஸ் மிராயிசஸ். தமிழில் PSV குமாரசுவாமி. வாசிப்பது ரேவதி சங்கர். மூப்படையாமல் இருப்பதற்கான இரகசியங்கள். ஒரு நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இட்டுச் செல்லும் சின்ன சின்ன விஷயங்கள். மூப்படைவதிலிருந்து தப்பித்தல். கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆண்டுக்கு 3½ மாதங்கள் என்ற கணக்கில் நம்முடைய ஆயுளை நாம் தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளோம். ஆனால் ஆண்டுக்கு 1 வருடம் என்ற கணக்கில் நம் ஆயுளை நீட்டிப்பதற்கான தொழில்நுட்பம் நம்மிடம் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்படி நடக்கும் பட்சத்தில் கோட்பாட்டு ரீதியாக பார்த்தால் நாம் சாகாவரம் பெற்றவர்களாக ஆகிவிடுவோம். வருங்காலத்தின் மீது கண் வைத்திருக்கும் ஆய்வாளர்கள் ரே காஸ்வேலும் ஆஃப்ரி டி கிரேயும் மூப்பிலிருந்து தப்பிக்கும் வேகத்தை நாம் இன்னும் ஒரு சில 10 ஆண்டுகளில் அடைந்து விடுவோம் என்று கூறுகின்றனர். ஆனால் வேறு சில அறிவியல் அறிஞர்கள் இந்தளவு நம்பிக்கையுடன் இல்லை. நம்மிடம் எவ்வளவு மேம்பட்ட தொழில்நுட்பம் இருந்தாலும் மூப்படைவதை தள்ளி போடலாமே தவிர இறப்பை தவிர்க்க முடியாது என்று அவர்கள் கருதுகின்றார்கள். நாம் 120 வயதை எட்டும் பொழுது நம்முடைய உயிரணுக்கள் மீளுருவாக்கம் செய்வதை நிறுத்திவிடும் என்று சில உயிரியலாளர்கள் அடித்து கூறுகின்றனர். செயல் துடிப்புடன் இருக்கும் மனம், இளமை பொங்கும் உடல், வலுவான உடலில் வாசம் புரியும் துடிப்பான மனம் பற்றி சிலாகித்து பேசும் கிரேக்க தத்துவத்தில் பெரும் உண்மை இருக்கிறது. உடல், மனம் ஆகிய இரண்டுமே முக்கியமானவை என்றும் அவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்றும் அது நமக்கு நினைவுபடுத்துகிறது. மாறுகின்ற சூழலுக்கு ஏற்ப தன்னை பொருத்திக் கொள்கின்ற துடிப்பான மனதை கொண்டிருப்பது இளமையை தக்க வைத்துக் கொள்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மனதை இளமையாக வைத்திருந்தால் அது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நோக்கி நம்மை உந்தித்தள்ளும். அது நாம் மூப்படைவதை தாமதப்படுத்தும். எப்படி உடற்பயிற்சியின்மை நம்முடைய உடல்நிலையிலும் மனநிலையிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அதுபோலவே மனப்பயிற்சியின்மையும் நமக்கு நல்லதல்ல. ஏனெனில் அது நம்முடைய மூளையில் உள்ள நரம்பணுக்களும் நரம்பணு தொடர்புகளும் மோசமடைவதற்கு வழிவகுக்கிறது. அதன் விளைவாக நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப எதிர்வினை புரிகின்ற நம்முடைய ஆற்றலை நாம் இழக்கின்றோம். அதனால்தான் உங்களுடைய மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டியது முக்கியமாகிறது. ஒருவர் செய்ய விரும்பும் செயலுக்கும் அவருக்கு எது நல்லதோ அதற்கும் இடையே எப்பொழுதும் ஒரு இழுபறி இருந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் மக்கள், குறிப்பாக வயதானவர்கள், தாங்கள் எப்பொழுதும் செய்து வந்துள்ளதையே தொடர்ந்து செய்ய விரும்புவர். நம்முடைய மூளை ஆழமான பழக்கங்களை உருவாக்கி கொண்ட பிறகு இனியும் தொடர்ந்து சிந்திப்பதற்கான தேவை அதற்கு இருப்பதில்லை. நாம் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது நம் மூளை விரைவாகவும் திறமையாகவும் தன்னிச்சையாக நடைபெறும் ஒரு செயலாக அதை மாற்றிவிடுகிறது. பெரும்பாலான சமயங்களில் இது நமக்கு அனுகூலமாகவே இருக்கிறது. இது நாம் ஏற்கனவே பழக்கிவிட்டிருக்கும் செயல்களையே தொடர்ந்து செய்யும் ஒரு மனப்போக்கை நம்மிடம் உருவாக்கி விடுகிறது. புதிய தகவல்களை நம்முடைய மூளை எதிர்கொள்ளும்படி செய்வதன் மூலமாக மட்டுமே இதிலிருந்து நம்மால் விடுபட முடியும். இப்புதிய தகவல்களை கொண்டு நம்முடைய மூளை புதிய நரம்பணு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு தனக்கு புத்துயிர் ஊட்டிக் கொள்கிறது. இதனால்தான் நீங்கள் உங்களை மாற்றங்களுக்கு ஆட்படுத்தி கொள்ள வேண்டியது முக்கியமாகிறது. நீங்கள் உங்களுடைய சௌகரிய வட்டத்தை விட்டு வெளியே வரும் பொழுது உங்களுக்கு பதற்றம் ஏற்பட்டால் கூட நீங்கள் அதை செய்ய முயற்சிக்க வேண்டும். அதே போல பிறருடன் சமூக உறவுகளை ஏற்படுத்தி கொள்வதும் மூளைக்கு புதிய தூண்டுதல்களை கொடுக்கிறது. தனிமை உருவாக்குகின்ற மனச்சோர்வை இது தடுக்கிறது. நாம் நம்முடைய 20களில் இருக்கும் பொழுது நம்முடைய நரம்பணுக்கள் மூப்படைய தொடங்குகின்றன. ஆனால் அறிவுக்கு தீனி போடும் நடவடிக்கைகள், ஆர்வம், புதியவற்றை கற்றுக்கொள்வதற்கான விருப்பம் போன்றவை இந்த மூப்படையும் செயல் நடவடிக்கையை தாமதப்படுத்துகிறது. புதிய சூழல்களை எதிர்கொள்ளுதல், தினமும் புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ளுதல், விளையாடுதல், பிறருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல் போன்றவை மூளை மூப்படையாதபடி பார்த்து கொள்வதற்கான வழிமுறைகளாகும். அநேக மக்கள் தங்களுடைய உண்மையான வயதை காட்டிலும் மூத்தவர்களாக தெரிகின்றனர். முன்கூட்டியே நடைபெறுகின்ற இத்தகைய மூப்பிற்கு மன அழுத்தம் முக்கிய பங்களிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றது. இப்பொழுதெல்லாம் மக்கள் அவசர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். எப்பொழுதும் எதனுடனாவது அல்லது யாருடனாவது போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எப்பொழுதும் பதற்றத்துடன் நாம் இயங்கிக் கொண்டிருப்பதால் நம்முடைய உடல் தனக்கு கிடைக்கும் தகவல்கள் அனைத்தையும் ஆபத்தானவையாகவும் பிரச்சனைக்குரியவையாகவும் கருதுவதால் ஏற்படும் இயல்பான விளைவுதான் மன அழுத்தம். நம் தலைக்குள் எச்சரிக்கை மணி ஒலித்ததும் நம் மூளையில் இருக்கும் நரம்பணுக்கள் பிட்யூட்டரி சுரப்பியை தூண்டிவிடுகிறது. பிட்யூட்டரி சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன்கள் கார்டிகோட்ராபின் எனும் வேதிப்பொருளை விடுவிக்கிறது. இது சிம்பத்தெட்டிக் நரம்பு மண்டலத்தின் மூலமாக உடலெங்கும் செல்கிறது. அதைத் தொடர்ந்து அட்ரினலின் சுரப்பி அட்ரினலின், கார்டிசோல் ஆகிய வேதிப்பொருட்களை சுரக்க தூண்டப்படுகிறது. அட்ரினலின் மூச்சு வாங்குதலையும் இதய துடிப்பையும் அதிகரித்து வரவிருக்கும் ஆபத்தை எதிர்கொள்வதற்கு நம்முடைய தசைகளை தயார் செய்கிறது. கார்டிசோல் டோபமைனை அதிகமாக சுரக்க செய்து இரத்த சர்க்கரையின் அளவையும் அதிகரித்து நாம் எதிர்கொள்ளவிருக்கும் சவால்களை சந்திக்க நம்மை முடுக்குகிறது. மனதையும் உடலையும் துடிப்பாக வைத்திருக்க சவால்கள் நல்லது என்றாலும் நம்முடைய உடல் முன்கூட்டியே மூப்படைவதை நாம் தடுக்க விரும்பினால் அதற்கு காரணமாக இருக்கின்ற உயர் மன அழுத்த வாழ்க்கை முறையை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும்.
மன அழுத்தம் நம் மீது ஏற்படுத்தும் தாக்கத்திலிருந்து தப்பிக்க வருமுன் காப்பதே நல்லது. அதனால்தான் பல வல்லுநர்கள் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நிகழ்கனலைப்பை பரிந்துரை செய்கின்றார்கள். நாம் நம்மீது முழுமையாக கவனம் செலுத்துவது தான் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான இந்த வழிமுறையின் மைய அம்சமாகும். முக்கியமாக நாம் அளிக்கும் செயல் விடைகளை நாம் கவனிக்க வேண்டும். அவை நம்முடைய பழக்கங்களால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட நாம் அப்படி செய்யும் பொழுது நாம் இங்கு இக்கணத்தோடு தொடர்பு கொள்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி தாறுமாறாக அலைவதை இது மட்டுப்படுத்துகிறது. முடிவில்லா சுழற்சி வட்டத்துக்குள் நம்மை தள்ளிக்கொண்டிருக்கும் தன்னிச்சையான செயல்களை நிறுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தொலைபேசியில் பேசி கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது தொலைக்காட்சியில் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதோ ஏதாவது நொறுக்கு தீனியை தின்று கொண்டிருக்கும் நபர்களை நாம் பார்த்திருப்போம். அவர்கள் அப்பொழுது சாப்பிட்டு முடித்த ஆம்லெட்டில் வெங்காயம் போடப்பட்டிருந்ததா என்று நீங்கள் அவர்களிடம் கேட்டால் அவர்களால் அதற்கு பதிலளிக்க முடியாது என்று கூறுகின்றார் ராபர்டோ அல்சிபார். அவர் தன்னுடைய நோய் காரணமாக ஏற்பட்ட தீவிர மன அழுத்தத்திற்கு பிறகு நிகழ்கனலைப்பை கற்றுக்கொண்டதோடு அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு பயிற்றுவிப்பாளராகவும் ஆகிவிட்டார். நிகழ்கனலைப்பு மனநிலையை அடைவதற்கு தியானம் ஒரு வழி. வெளியுலகிலிருந்து நம்மை வந்தடையும் தகவல்களை வடிகட்ட தியானம் நமக்கு உதவுகிறது. யோகா, மூச்சு பயிற்சி போன்றவற்றின் மூலமாகவும் நாம் அதை அடைய முடியும். நிகழ்கனலைப்பை படிப்படியாகத்தான் அடைய முடியும் என்றாலும் பயிற்சியின் மூலம் நாம் நம் மனதை நம்முடைய முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து விட முடியும். அது நம் மன அழுத்தத்தை குறைத்து நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கிறது. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து ஒரு குழுவை ஆய்வு செய்து வந்த ரிவைசட் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த உளவியல் பேராசிரியர் ஹோவார்ட் எஸ் ஃப்ரைட்மன் இவ்வாறு கூறியுள்ளார். ஓரளவு மன அழுத்தத்துடன் வாழ்ந்து கொண்டு வாழ்வின் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு தங்களுடைய வேலையில் வெற்றி பெறுவதற்காக அதில் இதயபூர்வமாக ஈடுபடும் மக்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றுக்கொண்டு ஆசுவாசமாக வசிக்கும் மக்களை விட நீண்ட நாட்கள் வாழ்கின்றார்கள். அதாவது ஓரளவு மன அழுத்தம் இருப்பது நல்ல விஷயம்தான் என்று அவர் தெரிவிக்கிறார். ஏனெனில் ஓரளவு மன அழுத்தத்தோடு இருப்பவர்கள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கிறார்கள், குறைவாக புகைப்பிடிக்கிறார்கள், அளவாக மது அருந்துகிறார்கள். நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது உங்களை விரைவாக மூப்படைய வைக்கும். உங்கள் வாழ்க்கையின் சுறுசுறுப்பை அதிகரித்துக் கொள்வது ஒன்றும் கடினமானது அல்ல. அதற்கு ஓரளவு முயற்சி தேவைப்படும். உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் நீங்கள் சிறிது மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கும். அப்படி நம்மை உள்ளும் புறமும் நன்றாக உணரச் செய்யும் ஒரு சில நடவடிக்கைகள் இதோ. வேலைக்கு நடந்து செல்லுங்கள். குறைந்தபட்சம் 20 நிமிடங்களாவது நடைபயிற்சியை மேற்கொள்ளுங்கள். மேற்தளங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தால் மின் தூக்கியோ அல்லது மின்னகரு படிக்கட்டிலையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக மாடிப்படிகளில் ஏறிச் செல்லுங்கள். சமூக நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் தொலைக்காட்சியின் முன்பாக அதிக நேரம் அமர்ந்திருப்பதை குறைத்து கொள்ள அது உதவும். சத்து குறைவான உணவை உட்கொள்வதற்கு பதிலாக பழங்களை உட்கொள்ளுங்கள். தின்பண்டங்கள் கொறிக்க வேண்டும் என்ற சபலம் குறையும். இதனால் சரியான அளவு நேரம் தூங்குங்கள். 7 to 9 மணி நேரம் வரை தூங்குவது நல்லது. அதற்கு மேல் தூங்கினால் சோம்பல் அதிகமாகிவிடும். குழந்தைகள் அல்லது செல்லப்பிராணிகளுடன் விளையாடுங்கள். உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களை ஆராய்ந்து மோசமான பழக்கங்களை களைந்து அவற்றின் இடத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை குடியமர்த்துங்கள். இது போன்ற சிறிய மாற்றங்களை மேற்கொள்வதன் மூலம் நம்மால் நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி ஊட்டி நம்முடைய ஆயுளை அதிகரித்து செய்து கொள்ள முடியும். அழகு நங்கையர் மறைத்து வைத்திருக்கும் ரகசியம். நாம் உள்ளேயும் வெளியேயும் மூப்படைகிறோம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மூப்படைகிறோம். மக்களின் வயதை வெளிச்சம் போட்டு காட்டுவதில் முன்னிலையில் இருப்பது அவர்களுடைய தோல்தான். நம் தோலுக்கு அடியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற செயல்முறைகளுக்கு ஏற்ப நம் தோலின் நிறமும் தன்மையும் மாற்றமடையும். நவநாகரிக ஆடைகளை அணிந்து பெரும் கோலாகலத்திற்கு நடுவில் நடைமேடைகளில் அழகு நடை பயிலும் வடிவழகிகள் ஒரு ரகசியத்தை பகிர்ந்து கொண்டுள்ளனர். அவர்கள் சிறப்பு காட்சிகளில் தோன்றுவதற்கு முதல் நாளன்று 9 to 10 மணி நேரம் வரை தூங்குகின்றார்கள். இது அவர்களுடைய தோல் சுருக்கமில்லாமல் தோன்றுவதற்கும் ஆரோக்கியமான பளபளப்புடன் மின்னுவதற்கும் உதவுவதாக அவர்கள் கூறுகிறார்கள். விரைவாக மூப்படைவதை தடுப்பதில் தூக்கம் ஒரு முக்கிய பங்கு வகிப்பதாக அறிவியல் கூறுகிறது. ஏனெனில் நாம் தூங்கும்பொழுது மெலோட்டனின் என்னும் ஹார்மோன் நம் உடலில் சுரக்கும். இது எதிர் ஆக்சிஜனேற்றியான மெலோட்டனின் நம் நீண்ட ஆயுளுடன் இருப்பதற்கு உதவுகிறது. அதோடு அதனால் கீழ்கண்ட பயன்களும் விளைகிறது. நம்முடைய உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை இது வலுப்படுத்துகிறது. இதிலுள்ள ஒரு அம்சம் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறது. இன்சுலின் இயற்கையாக சுரப்பதை ஊக்குவிக்கிறது. முதுமையில் வருகின்ற அல்சைமர் எனும் மறதி நோய் வருவதை தாமதப்படுத்துகிறது. இக்காரணங்களினால் மெலோட்டனின் இளமையை பாதுகாக்கும் ஒன்றாக திகழ்கிறது. ஆயுள் நீட்டிற்கு எதிரான மனப்போக்கு. நம் உடல் எவ்வளவு விரைவாக மூப்படைகிறது என்பதன் மீது தாக்கம் விளைவிக்கும் ஆற்றல் நம் மனதிற்கு இருக்கிறது. நம் உடலை இளமையாக வைத்திருக்க வேண்டுமென்றால் நாம் நம் மனதை இளமையாக வைத்திருக்க வேண்டும் என்ற கருத்தோடு பெரும்பாலான மருத்துவர்கள் உடன்படுகின்றனர். இது இக்கிகையின் ஒரு முக்கியமான அம்சம். அதோடு வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது உடைந்து விடாமல் இருக்கும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும்.
அதாவது சவால்களை ஒரு நேர்மறை மனப்போக்குடன் எதிர்கொண்டு தங்களுடைய உணர்ச்சிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் நீண்ட காலம் வாழ்கின்றனர். ஒரு பின்னடைவை எதிர்கொள்ளும் பொழுது உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக இருத்தல் என்ற மனப்போக்கும் உங்களை இளமையாக வைத்திருக்கும். நம் நடத்தையை சீராக்கி நம்முடைய பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் குறைப்பதன் மூலம் நம் மனப்போக்கு அதை சாதிக்கிறது. எதற்குமே அவசரப்படாத நிதானமான வாழ்க்கை முறையை பின்பற்றுகின்ற கலாச்சாரங்களை கொண்டிருக்கும் மக்கள் நீண்ட ஆயுளுடன் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நீண்ட ஆயுளுக்கு ஒரு வாழ்த்துப்பா. நீண்ட ஆயுளுக்கான கின்னஸ் சாதனை படைத்துள்ள ஒகிமி கிராமத்தில் நாங்கள் தங்கியிருந்த பொழுது தன்னுடைய 100வது பிறந்த நாளை கொண்டாட தயாராகி கொண்டிருந்த ஒரு மூதாட்டி எங்களுக்காக ஒரு பாட்டு பாடினார். ஜப்பானிய மொழியும் உள்ளூர் வட்டார வழக்கும் கலந்த ஒரு கலவையாக இது இருந்தது. இப்பாடலின் வரிகள் இவை: ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் வேண்டுமா? குறைவாய் சாப்பிடுங்கள், நன்றாய் ரசித்து ருசித்து, முன் தூங்கி முன்னெழுங்கள், எழுந்தவுடன் செல்லுங்கள் காலார நடக்க. அன்றாடம் ஓட்டுகிறோம் வாழ்க்கையை நாங்கள் அலட்டிக்கொள்ளாமல். வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றோம் குதூகலத்துடனே. நண்பர்களுடன் ஆடி பாடுகின்றோம் பிணக்கின்றி. வசந்தமோ குளிரோ வேனிலோ இலையுதிரோ அனைத்தையும் அனுபவிக்கின்றோம் ஆனந்தமாய். கவலைப்படுவதில்லை நாங்கள் எங்கள் விரலின் மூப்பை பற்றி. நீங்களும் உங்கள் விரல்களை அசைத்து கொண்டிருந்தால் அலுங்காமல் குலுங்காமல் ஓடி வரும் உங்களை நோக்கி அந்த 100 வயது. இப்பொழுது நாம் நம்முடைய விரல்களை பயன்படுத்தி இப்பக்கத்தை திருப்பி அடுத்த அத்தியாயத்திற்குள் நுழையலாம். நீண்ட ஆயுளுக்கும் வாழ்க்கை குறிக்கோளை கண்டுபிடிப்பதற்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி நாம் பின்வருவனவற்றை பார்க்கலாம். தொடரும்.